வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பிஐ நெட்வொர்க்கில் வந்து கேஓசி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நேமும் ஐடி ப்ரூஃபில் இருக்க நேமும் மிஸ்மேட்சாக இருந்ததுன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இந்த நேம் வந்து மிஸ்மேட்சாக இருந்தால் கேஓசி வெரிஃபிகேஷன் ஆகாது. அதனால் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பை நெட்வொர்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி மைனிங் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி மைனிங் பண்ணிங்க. அப்புறமா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாட்டமில் வந்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில் பேஜஸ் எல்லாம் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனில் ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் டிக்கில் இருக்கணும், ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன், இமெயிலில் டிக்கில் இருக்கணும், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. இந்த 4ம் டிக்கில் இருக்கான்னு பார்த்துங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சு வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டாப்பில் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நேமும் ஐடி ப்ரூஃபில் இருக்க நேமும் வந்து மேட்ச் ஆகிறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேஓசி அப்ளை பண்ணும்போது உடனே வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். அப்படி மேட்ச் இல்லைன்னா அதுக்கு அடுத்து கீழே வாங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா ஆஸ்க் டு சேஞ்ச் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் சி ஹவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ நானே வந்து ரீநேம் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது இப்போ நேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் டிஎனி போட்டிருக்கேன், லாஸ்ட் நேம் அரசு போட்டிருக்கேன். யூஸ்வலாக முன்னாடி எப்படி இருந்ததுன்னா யுவர் யூஸ்வல் நேம் வந்து ஃபஸ்ட் நேம் அரசனி இருந்து லாஸ்ட் நேம் தங்கவேல்னு இருந்தது. அப்படி இப்போ பேக் வந்து காட்டுற மாதிரிங்க. இப்போவும் இங்கே அப்படி தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகலை. நான் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இதை இன்கேஸ் எடிட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது எப்படி யூஸ்வலாக இருந்தது எப்படின்னு ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். நீங்கள் இதில் எடிட் என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட் நேம் என்னன்ட்டு டைப் பண்ணணும். நான் இப்போது ஃபஸ்ட்டு அரசு தங்கவேல்னு இருந்ததை டி அரசுன்னு, அதாவது என் ஆதார் கார்டில் அப்படி தான் இருக்குது, டி அரசுன்ட்டு இருக்குது. பாஸ்போர்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஆதார் கார்டு தான் வெரிஃபிகேஷன் கொடுத்துருந்தேன், அதனால் இதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டி எண்ணிட்டு டைப் பண்ணிட்டேன். லாஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அரசுன்னு டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் யூஸ்வலாக இருக்குது இந்த நேமு. அடுத்து திரும்ப அதையும் சேவ் அடிச்சிங்கன்னா இதில் ஒரு ரீசன் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது எதனால் வந்து ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுக்கணும், எதனால் வந்து இந்த ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு அது நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணிங்க. இது வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ஆனால் வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதாரில் இருக்க மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் நேம் வந்து சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வேல்யூவபுளான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கணும், அப்போ தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னா ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகேன்னா அவங்க வந்து ஓகே அப்ரூவல் பண்ணி சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. இதான் வந்து ப்ராசஸ்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.